மக்களை ஏமாற்றும் யூடியூபர்கள் என்ன விடயம் என்றதை இந்த காணொளியில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். எப்போதுமே மங்காத ஒரு துறையா இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி. இது சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிறுவனம் இலங்கையில் அரசு அங்கீகாரம் பெற்ற ஜெஃப்னா பிசினஸ். நிறுவனங்களை பதிவு செய்தல், அறக்கட்டளைகளை பதிவு செய்தல், அதைவிட அனைத்து வகையான சட்ட ரீதியான உரிமங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தோட கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெஃப்னா பிசினஸோடு தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். மக்களை ஏமாற்றும் யூடியூபர்கள் என்ற தலைப்பு யூடியூபர்களை மட்டும் சொல்கிற மாதிரி இருக்க போதான்னு கேட்டால் இல்லை. இந்த காணொளியில் ஒரு முக்கியமான அரசியல் இருக்குது. அந்த தலைப்புக்குள்ள பவனீசனும் இருக்கிறன்றது இந்த இடத்த பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் எதிர்காலத்தில் என்னில் ஏதாவது ஒரு தவறு காணுறீர்கள் என்றால் அந்த தவறை நீங்கள் சுட்டி காட்டலாம். எதிரில் இருக்கிற யூடியூபர்களும் சுட்டி காட்டலாம், எதிரில் இருக்கிற பார்வையாளர்களான நீங்களும் அந்த தவறுகளை சுட்டி காட்டலாம். தேர்தல் காலம் என்றால் வாக்குறுதிகள் அள்ளி தெளிக்கப்படும். வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்காக எந்த அளவுக்கு வாயில பொய்களை அவிட்டு விட முடியுமோ அந்த அளவுக்கு பொய்களை அவிட்டு விட்டு மக்களை ஏமாற்றி மக்களை முட்டாளாக்கி நிறைய அரசியல்வாதிகள் தேர்தலில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நிறைய யூடியூபர்கள் கடந்த காலங்களில் துணை போயிருக்கிறார்கள். நிறைய பொய் வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து மக்களை திசை திருப்பி மக்களை ஏமாற்றி வாக்களிக்க வைத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த காணொளியில் இருக்கிற முக்கியமான விடயம். குறிப்பாக நடந்து முடிந்த சில தேர்தல்கள் எடுத்துக்கொண்ட அரசு தலைவர் தேர்தல் எடுத்துக்கொண்ட அரசு தலைவர் தேர்தலுக்கு முன்பு ஒரு அலை ஒன்று வந்தது. அந்த அலை வார நேரத்தில் அந்த அலை மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படுதுன்ற உடனே ஒரு பகுதியினர் காசு வாங்கி விளம்பரப்படுத்தினார்கள். இன்னும் ஒரு பகுதியினர், நான் யூடியூபர்களை தான் சொல்கிறேன், இன்னும் ஒரு பகுதியினர் இந்த நபரினுடைய காணொளியை போட்டால் அதிகமான பார்வையாளர்கள் வெறுமன்ற அடிப்படையில் அது மக்களினுடைய அரசியலை எந்த விதத்தில் பாதித்தாலும் பரவாயில்லை என்று அந்த காணொளிகளை போட தொடங்கினார்கள். போட்டவர்கள் மக்களை தெளிவுபடுத்துகிற மாதிரி மக்களினுடைய எண்ணங்களை குழப்புற மாதிரி போடாமல் பொதுவாக போட்டால் பரவாயில்லை, ஆனால் இவர்தான் வெற்றி பெறுவார், இவர்தான் பொருத்தமானவர், இவர்தான் என்று அவருக்கு ஆதரவான ஒரு நிலையை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அலையை உருவாக்கி இவர் இந்த தமிழினத்துக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், தமிழினத்துக்கு ஒரு பெரிய ஒரு தீர்வு கொடுப்பார் என்ற ரீதியில் சொல்லி வந்தார்கள். சரி, அந்த புரட்சியும் வெற்றி பெற்றது. அரசு தலைவர் தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த அரசு தலைவர் தேர்தல் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு கொஞ்ச காலம், ஒரு குறிப்பிட்ட வேற காலப்பகுதி பரபரப்பாக நிறைய விடயங்கள் செய்யப்பட்டது. அந்த நிறைய விடயங்களில் இருக்கிற ஆழமான உண்மையான விடயங்களை அறியாமல் நிறைய யூடியூபர்கள் நிறைய காணொளிகளை பதிவிட்டார்கள். அது நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிப்பாக அமைந்தது. அது கடந்த காலத்தில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வாகனங்களை கொண்டு போய் விட்ட விடயமாக இருக்கலாம், அதை தாண்டி சில பாதைகள் திறக்கப்பட்ட விடயமாக இருக்கலாம். இதெல்லாம் பெரிய அளவில் பரபரப்பாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அதில் முக்கியமானது தான் இலங்கையில் சில பகுதிகளில் பாதைகள் திறக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் 1.5 கிலோமீட்டர் பாதை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்தில் திறக்கப்பட்டது. அந்த 1.5 கிலோமீட்டர் பாதை திறக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்றை உருவாக்கும் விதமாக நிறைய யூடியூபர்கள் காணொளியை பதிவிட்டிருந்தார்கள். அதே மாதிரி இந்த வீதி தடைகள் இருக்குது தானே. இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா போகும் வரைக்கும் எடுத்துக்கொள்வோம். போகும் வரைக்கும் நிறைய வீதி தடைகள் இருந்தது. இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து தீவு நோக்கி நாங்கள் போகும்போது மண்டை தீவில் ஒரு வீதி தடை இருந்தது. அதே மாதிரி சங்குப்பிட்டியில் ஒரு வீதி தடை, எனக்கு 2 வீதி தடை இருந்தது. என்ன முன்னுக்கு பின்னுக்கு 2 வீதி தடை இருந்தது. அதுக்கு பிறகு எழுதுமட்டு வாழில் வீதி தடை இருந்தது. இந்த மாதிரி வீதி தடைகள் இருந்தது. அதில் முக்கியமாக ஆனையிறவிலையுமே வீதி தடை இருந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்தில் அந்த ஆணையரவில் இருந்த வீதி தடை எடுக்கப்படுது. அதை எடுத்த உடனே சில யூடியூபர்கள்
ஓடி சென்று பரபரப்பாக அந்த விடயத்தை காட்டியிருந்தார்கள். இவர் இந்த விடயத்தை செய்துவிட்டார், வீதி தடையை நீக்கிவிட்டார், இராணுவம் இல்லாமல் வீதி இப்படி இருக்குது, தமிழ் மக்களுக்கு விடியல் கிடைச்சி விட்டது, தமிழ் மக்களினுடைய பயணங்களில் இடையூறு இல்லாத வகையில் வீதி தடையெல்லாம் நீக்கப்பட்டு விட்டது, அவர் செய்த அதிரடி, துவாவின் அதிரடி, பவனீசனின் அதிரடி என்ற மாதிரி அந்த ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தார்கள். அந்த ஆணையரவில் வீதி தடை நீக்கப்படும் போது, அதே மாதிரி பாதை விடுவிக்கப்படும் போது இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் அது பாரிய அளவில் எதிரொலியை ஏற்படுத்தி இருந்தது. ஏனெண்டா இந்த விடயத்தை பெரிய செய்திகளாக கொண்டு போய் சேர்த்து இவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, அரசு தலைவர் தேர்தலில் இருந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு இடையிலான இடைப்பட்ட காலம் என்றது மிக குறுகியது. அந்த குறுகிய காலத்தில் 1.5 கிலோமீட்டர் பாதையை திறந்தார்கள். இப்போது நீண்ட காலத்துக்கு பிறகுதான் உள்ளூராட்சி தேர்தல் வருகிறது. உள்ளூராட்சி தேர்தல் நெருங்குற நேரத்தில் மட்டும்தான் பாதை திறக்கப்பட்டிருக்குது. பலாலியில் பாதை திறக்கப்பட்டிருக்கு. அது காலை 6 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் அந்த ஒரு கட்டுப்பாட்டோடு திறக்கப்பட்டிருக்கு. நல்ல விடயம். ஆனாலும் கூட அது தேர்தல் நெருங்குற காலப்பகுதியில் திறக்கப்படுவதற்கான தேவை என்ன? இந்த மாதிரியான பாதை திறப்பு, சில விடயங்களை செய்கிறது என்பது மக்களை ஏமாற்றுகின்ற செயல். அந்த ஏமாற்றுகின்ற செயலுக்கு துணை போய் மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தவர்கள் தேர்தல் கால பார்வையாளர்களுக்கான யூடியூபர்கள், அதுபோல காசு வாங்குறதுக்கான யூடியூபர்கள். அதை விட ஆணையரவில் திறக்கப்பட்ட அந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்தில் திறக்கப்பட்ட இராணுவ தடை பிறகு போடப்பட்டது. இராணுவ தடை அகற்றப்பட்டது, மக்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது, அவரின் அதிரடி இவரின் அதிரடி என்று போட்ட யூடியூபர்கள் அந்த பாதையில் வீதி தடை திரும்ப போடும்போது அதை சுட்டிக்காட்டாதது ஏன்? அதை சுட்டிக்காட்டலையேண்டா மக்களை ஏமாற்றி இருக்கிறார்களா இல்லையா? அப்போ ஒரு விடயத்தை நாங்கள் செய்தா வீதி தடை ஒன்று இருக்கு, அந்த வீதி தடை அகற்றப்படுது, மக்களே நாங்கள் இனி மகிழ்ச்சியாக வாழலாம், வீதியில் இலகுவாக பயணம் செய்யலாம் என்ற ஒரு விடயம் சொல்லப்படுதுண்டா, அந்த வீதி தடையை திரும்ப அந்த அரசாங்கம் போடும்போது மக்களை ஏமாற்றாத யூடியூபர்கள் என்றால், மக்களே நான் நாடாளுமன்ற தேர்தல் அந்த நெருங்குற காலப்பகுதியில் இந்த வீதி தடை நீக்கப்பட்டிருக்குன்னு காணொளி போட்டு நான், ஆனால் இவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இப்ப வீதி தடைகளை போட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை சுட்டி காட்ட வேண்டுமா இல்லையா? அப்படி சுட்டி காட்டல என்றால் மக்களை யூடியூபர்கள் ஏமாற்றுகிறார்களா இல்லையா? இதை எப்படி மாற்ற முடியும் என்றால், இப்போ என்னுடைய காணொளிக்கு கீழே யாராவது ஒரு ஆள் வந்து திரும்ப ஒரு விடயத்தை நான் செய்கிற தவறை சுட்டி காட்டினா எனக்கு ஒரு எண்ணம் வரும், உண்மையிலே நான் தவறு தான் செய்கிறேன், சரி இப்படி ஒரு விடயத்தை மாற்றிக்கொள்வோம்னு யோசிப்போம். அதே மாதிரி நீங்களும் ஒரு வீதி தடை நீக்கப்படுறத ஒருவர் காணொலியாக போடுறாருண்டா, அவர் வீதி தடை திரும்ப போட்டதை காணொலியாக போடலையேண்டா அவர்கிட்ட போய் சுட்டி காட்டணும், தம்பி நீங்கள் காணொலி மூலமாக 1 லட்சம் 2 லட்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறீங்க, ஆனால் அந்த வீதி தடை திரும்ப போடப்பட்டது அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் அதை நம்பி வாக்களிக்க போகிறார்கள். இப்போவுமே இப்போ இந்த திரும்ப உள்ளூராட்சி தேர்தல் காலப்பகுதியில் பிரச்சாரத்துக்கு சில பேர் வந்ததால் அந்த வீதி தடை நீக்கப்பட்டது. இப்போ போய் பாருங்க, அந்த வீதி தடை இருக்காது. ஆனால் உள்ளூராட்சி தேர்தல் நடந்து முடிந்து ஓரிரு வாரங்களால் திரும்ப அந்த வீதி தடை போடப்படும். அப்படி என்றால் இது மக்களை ஏமாற்றும் செயற்பாடா இல்லையா? இந்த மக்களை ஏமாற்றுகின்ற செயற்பாட்டுக்கு யூடியூபர்கள் துணை போகக்கூடாது என்றது அந்த துறையில் இருக்கிறவரா நான் சொல்கிற விடயம். தமிழ் மக்கள் தங்களுக்கு இருக்கின்ற அந்த உணர்வுகளை சரியான முறை, இப்போ இதில் தமிழ் மக்கள் மாறிட்டார்கள் என்றதை சொல்ல முடியாது. தமிழ் மக்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வை ஒரு விடயத்தை செய்கிறார் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி மக்களை இவர் செய்வார், இவர் எங்களுக்கு ஒரு தீர்வு தருவார், இவர் எங்களுக்கு இந்த விடயத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்குறார்கள். மக்களினுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்ற அந்த தமிழ் தேசிய அரசியலை அழிக்கிறதுக்காக ஒழிக்கிறதுக்காக ஒரு குழு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றா. அந்த குழுவுக்கு தமிழ் பக்கத்தில் இருக்கிற நீங்களே துரோகம் செய்து மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்காம அதிரடியை மட்டும் கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அந்த அதிரடியை கொஞ்ச காலம் போக மாற்றுறார்கள், வீதி அதிரடியாக திறந்தார்கள், கொஞ்ச காலம் போக பாதையை மூடினார்கள், அந்த வீதி தடை போட்டார்கள். அதை கொண்டு போய் சேர்க்கலேண்டா மக்கள் இப்போவுமே நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆணையரவால பயணம் செய்யாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் இப்போ வரைக்குமே நம்பிக்கொண்டிருப்பார்கள், அந்த வீதி தடை திறக்கப்பட்டது தானே, அவர் திறந்தார் தானே, இதுவரைக்கும் யாராவது திறந்தார்களா?
அப்படித்தான் நம்பிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போ போய் நேராக அந்த வீதியால் பயணம் செய்கிறவர்களுக்கு தான் தெரியும், என்னடா இது போட்டாங்க, தேர்தல் முடிய மூடி போட்டாங்க, இப்போ அடுத்த தேர்தல் வருது, திரும்ப திறந்து போட்டாங்க, கொஞ்ச நாள் போக தேர்தல் முடிய திரும்ப பூட்டி விடுவாங்க. இந்த மாதிரியான விடயத்தை யூடியூபர்கள் கொண்டு போய் சேர்க்காட்டி அதிரடியையும் கொண்டு போய் நீங்கள் சேர்க்காதீங்க. அது செய்கிறது மக்களை ஏமாற்றுகின்ற செயல் என்றதை இந்த காணொளியில் பதிவு செய்து இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.